8 பெண்கள் மேம்பாடு. இதில் இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் வந்து பெண்களை பலவீனம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதி அப்படின்னு சொன்னவர் காந்தியடிகள். இந்த பேஜில் எதுவும் இம்பார்ட்டன் இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடியே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற உரிமையை வலியுறுத்தியுள்ளது. அடுத்து இந்த பாக்ஸு, நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களோட கனவுல இருக்குது. அவர்களே உலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் அப்படின்னு சொன்னவர் பராக் ஒபாமா 2012 சொல்லியிருக்கிறாரு. ஒரு பெண் வந்து ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20%, அதாவது ஆரம்ப பள்ளி பெற்றணும் ஒரு பெண் பெற்றால் கூட 20% அதிகரிக்கும் வருவாய். 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கேட்டால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து சராசரியாக 3% அதிகரிக்கும். 10% பெண்கள் வந்து கூடுதலாக கல்வி கட்டுறாங்கன்னா உள்நாட்டு வருவாய் எவ்வளோ அதிகமாகுதுன்னா 3% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. சாவித்ரிபாய் பூலே வந்து முதல் பெண்கள் பள்ளியில் முதல் பெண் ஆசிரியராக இருந்தவர். இவருடைய ஹஸ்பண்ட் ஜோதிராவ் பூலேவும் சாவித்ரிபாய் பூலேவும் இணைஞ்சு பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848 தொடங்குறாங்க. இவங்க 2 பேரும் முதல் உலகின் முதன்மை பெண்மணிகள். முதல் பிரதமரானவர் சிறிமாவோ பண்டார நாயக்கா, இலங்கை. விண்வெளிக்கு வாலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சவங்கன்னா ஜான்கோ தபே, ஜப்பான். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவங்க சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து சேர்ந்தவங்க. இதெல்லாம் முதல் பெண்கள். இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள். முதல் மகளிர் பல்கலைக்கழகங்கன்னா மகசி கார்வே 1916 இருக்குது, புனேவில் இருக்குது. 5 மாணவிகளுடன் தொடங்கியிருக்காங்க. SNDD பல்கலைக்கழகத்தை தொடங்குறாங்க. அதாவது மகசி கார்வே புனேவில் SNDD பல்கலைக்கழகத்தை தொடங்குறாங்க 1916. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் வந்து விஜயலட்சுமி பண்டிட். முதல் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா சுஷ்மா சுவராஜ் வந்து இளம் வயது அமைச்சர், மாநிலத்தோட இளம் வயது அமைச்சர். 25 வயதாக இருந்தபோது ஹரியானா மாநில அமைச்சராக இருக்கிறாங்க. அவங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. ஒருங்கிணைந்த மாநிலங்களில் பொறுப்பாளராக இருக்காங்க. ஐக்கிய நாடுகளோட பொதுசபையின் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். அவள் எப்போன்னா 1953. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966. முதல் பெண் காவல்துறை அதிகாரி கிரண்பேடி 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னா அன்னை தெரசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் வந்து இந்திய பெண் பச்சேந்திர பால் 84. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 97. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் தலைவர் மீரா குமார் 2009. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா ஷாஃபி பாத்திமா பீவி. இந்தியாவின் தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சச்சிதா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா திருமதி நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சரோ நிர்மலா சீதாராமன் தான். 1950, அதாவது ஆண் பெண் கல்வி அறிவு இடைவெளி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1951 ஆண்கள் வந்து 27%, பெண்கள் வந்து 8.8% இருந்திருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள இடைவெளி எவ்வளோன்னா 17.33%. இதே 2011 மொத்தமாக எவ்வளோன்னா ஆண்கள் வந்து 82%, பெண்கள் 65%. இவர்களுக்குள்ள இடைவெளி வந்து எவ்வளோ இருக்குன்னா 16.68% இருக்குது. மொத்தமாக வந்து 2011 74% கல்வி அறிவு பெற்றவங்க. அதில் வந்து 51 வந்து 15%. அப்போ 15% கல்வி அறிவு பெற்றிருக்காங்க, 18% இடைவெளி இருக்குது. இந்த பேஜில் எதுவும் உள்ள இம்பார்ட்டன்ட்
இந்தியாவில் பெண் கல்வியை செயல்பட வைக்க ஜோதிராவ் புலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவி சாவித்ரிபாய் புலேவுடன் 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்குறாங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ். இவங்க வந்து இளவயது அமைச்சர். ஹரியானா மாநிலம் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. புக்கர் பரிசு வந்து அருந்ததி ராய். சிரிமாவே பண்டாரநாயக் இங்கிலாந்து. வாலண்டினா தெரஸ்கோவா வந்து சோவியத் ஒன்றியம். ஜான்கோ தபே ஜப்பான். சார்லட் கூப்பர் இங்கிலாந்து. சமத்துவம் அப்படிங்கிறது வந்து சமூகம் நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக பொதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் அப்படின்னு சொன்னது பேராசிரியர் லாஸ்கி. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற சொல்ல என்ற பதத்தை உருவாக்குற ஏவி டெய்சி. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்குது. சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத்தேர்தல் 1952 நடக்குது. சுவிட்சர்லாந்தில் எப்போ பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கிறாங்கன்னா 1971 தான் கொடுக்குறாங்க. இந்தியாவில் தேர்தலில் போட்டியிட தகுதியான வயசு வந்து 25. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னா 50% கொடுக்குறாங்க. பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கூறிய அமைப்பு யுனிசெஃப் நிறுவனம். ஐக்கிய நாடுகள் சபை 2017 ஆண்டில் வெளியிட்ட நிலையான குறிக்கோளில் பாலின சமத்துவம் எத்தனாவதுன்னா 5வது இடத்துல இருக்குது. இந்திய அரசு சமத்துவ உரிமைகளை 14-18. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பாகுபாட்டை தருகிறது. 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு, தீண்டாமை ஒழிப்பு. 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. 18 வந்து பட்டங்களை தருது, பட்டங்களை தடை செய்கிறது. 21 ஆர்டிகல் 21 வந்து அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. மக்களாட்சி நெறித்தூண்கள் வந்து சமத்துவமும் நீதியும். ஆண்மை நிறுவனம் சமமாக நடத்தப்படுறதே வந்து பாலின சமத்துவம் அப்படிங்கிறாங்க. ஊடகமும் ஜனநாயகமும். அச்சியந்திரம் ஜோகனஸ் குட்டன்பெர்க் அப்படிங்கிறவர 1453 கண்டுபிடிக்கப்படுது. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுகிறது. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ ஊடகத்தை சேர்த்து 4 தூண்கள் அப்படின்றாங்க. அகில இந்திய வானொலி 1956 ஆண்டிலேருந்து ஆகாசவாணி அப்படிங்கிற பேரில் 1956 ஆகாசவாணி அப்படிங்கிற இடத்துல என்ற பேரில் வானொலி ஒலிபரப்பு மேற்கொள்ளது. 1936 ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகாசவாணி 1936 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகாசவாணி அப்படிங்கிற பேர் 56 கொடுத்துருக்காங்க. மக்களாட்சியின் கோட்பாடு டெமோக்ரஸி அப்படிங்கிற கிரேக்க சொல்லுந்து வந்து டெமோஸ் அப்படின்னா மக்களை குறிக்கிறது, கிரேடஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி அப்படின்னு பொருள். மேட்ச் த ஃபாலோயிங் மட்டும் பார்த்துக்குவோம். குறு அளவிலான ஊடகம் அப்படின்னா கருத்தரங்கு, சமூக ஊடகம் அப்படிங்கிறது முகநூல், அச்சு ஊடகம் அப்படிங்கிறது சுவரொட்டிகள், இணைய ஊடகம் அப்படிங்கிறது கூகுள் இணையம், ஒளிபரப்பு அப்படிங்கிறது வந்து திரைப்படங்கள். 8 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். மனித உரிமையானது தனிநபர்கள் மற்றும் சமூகம் தொடர்பானது. அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் தொகுப்பானது எந்த நாடுகளில் வேறு ஒன்று இருக்குதுன்னா ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளில். மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது. இங்கிலாந்தோட மகாசாசனம் 1615. அதாவது நமக்கு மனித உரிமைகளை கொடுத்ததே இங்கிலாந்து தான் 1615. மக்கள் உரிமைகளின் தொகுப்பு அப்படிங்கிறது 1628 இங்கிலாந்து. அதாவது உரிமைகளின் தொகுப்புங்கிறது வந்து உரிமை மனு. மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679. சில அடிப்படை சமூக மற்றும் குடிமக்கள் உரிமைகளை அமைத்தல் அப்படிங்கிறது
ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. அடிப்படைனா அடிப்படை சமூக குடிமக்கள் உரிமைகள் அப்படிங்கிறது வந்து அடிப்படை அப்படிங்கிறது ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. மக்களின் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது ஹெபியஸ் கார்பஸ் சட்டம் 1679. மக்கள் உரிமைகளின் தொகுப்பு உரிமை மனு 1628 இங்கிலாந்து. சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் அப்படிங்கிறது வந்து பிரான்ஸோட ஆவணம். அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1789 கொண்டு வந்தாங்க. 1789. குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் குடிமைகள் மசோதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1791. குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா எப்போ இருக்கிறாங்க 1971. மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை எந்த போருக்கு பின் ஒன்றாக எழுச்சப்பட்டதுன்னா இரண்டாம் உலகப் போருக்கு. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் உரிமைகள் மசோதா 1791. 1945 ஐக்கிய நாடுகளின் சபையின் சாசன சட்டம் உருவாக்கப்படுது பெய்ஜிங்கில் 1945 ஐக்கிய நாடுகளின் சாசன சட்டம் எங்கே நடந்த மாநாட்டில் உருவாக்கப்படுதுன்னா பெய்ஜிங்கில் சான் பிரான்சிஸ்கோவில். ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 உருவாக்கப்படுறாங்க. ஐநா தினம் அப்படின்னு கொண்டாடப்படுறது அக்டோபர் 24 தான் கொண்டாடுறோம். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா சபையில் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1948. மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையில் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா 1948 டிசம்பர் 10. மனித உரிமைகள் அறிவிப்பு எந்த நகரில் ஐநா பொது சபையால் அறிவிக்கப்பட்டதுன்னா மனித உரிமைகள் அறிவிப்பு எந்த நகரில் ஐநா பொது சபையால் அறிவிக்கப்பட்டதுன்னா பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில். அதாவது எந்த பகுதியின் மன்னர் அடிமையை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாருன்னா பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னன் பாரசீக மன்னன் மகாசைரஸ். அவங்க வந்து தகவல் மற்றும் ஆணை எந்த எழுத்தில் பொறிச்சிருக்காங்கன்னா யூனிஃபார்ம் எழுத்துக்களில். எந்த மொழியில் பதிச்சிருக்காங்கன்னா அக்காடியன் மொழியில் அந்த மனித உரிமைகளை பதிச்சிருக்காங்க. அந்த சிலிண்டர் சைஸில் இருக்கும். அது சிலிண்டர் வடிவான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மகாசைரஸ் சிலிண்டர் எழுத்துக்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் எத்தனை மொழிகளில் மேற்படுகிறது? 6 அலுவல் மொழிகளிலும். அதாவது ஐநா சபையோட எத்தனை மொழியில் அந்த மகாசைரஸோட சிலிண்டர் எழுத்துக்கள் மொழிமாற்றம் அதாவது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னா 6 அலுவலக மொழிகளும். மகாசைரஸ் சிலிண்டர் எழுத்துக்கள் உலக மனித உரிமையின் எந்த விதிகளுக்கு இணையாக இருக்குதுன்னா முதல் 4 விதிகளுக்கு இணையாக இருக்குதாமா. மகாசைரஸ் சிலிண்டர் எழுத்துக்கள் உலக மனித உரிமைகள் பிரகடனத்தோட எந்த விதிகளுக்கு இணையாக இருக்குது அப்படின்னா முதல் 4 விதிகளுக்கு. உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. மனித உரிமைகளின் அறிவிப்பானது மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு எத்தனை நாடுகளில் அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது? இந்த மனித உரிமைகள் ஆவணம் இருக்கு இல்லையா, அதை வந்து எத்தனை நாட்டோட அரசியல் அமைப்பில் சேர்த்துருக்காங்கன்னா 155 நாடுகளுக்கும் மேலே. மனித உரிமைகள் அறிவிப்பு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா 500க்கும் மேற்பட்ட மொழிகளில். ஐநாவோட லாங்குவேஜில் எத்தனைனா ஐநா சபையோட மொழியில் எத்தனைனா 6 மொழியில். உலக மொழிகளில் எத்தனை மொழிகள்னா 500க்கும் மேற்பட்ட மொழிகளில். மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள்னா 30 சட்டப்பிரிவுகள் இருக்குது. மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆணையத்தை அமைக்க ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய அங்கமான பொருளாதார மற்றும் சமூக சபை அதிகாரம் பெற்றிருக்குது. மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆணையத்தை அமைக்க ஐநா சபை எந்த அமைப்பு வந்து அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா பொருளாதார மற்றும் சமூக சபை. தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது எப்படின்னா 1993 அக்டோபர் 12. ஒரு தலைவர் மற்றும் ஒரு தலைவர் +8 உறுப்பினர்கள். அதில் வந்து தலைவர் வந்து
ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதில் வந்து மொத்தமாக அவர் தலைவர் வந்து எப்படி இருப்பார்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பாரா. அடுத்தது வந்து ஓர் உறுப்பினர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருப்பார், இன்னொரு உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பார். அதில் 2 உறுப்பினர்கள் வந்து மனித உரிமைகள் தொடர்பான அறிவு மற்றும் அனுபவம் பெற்றவங்களாக இருப்பாங்க. அடுத்து 4 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையத்தோட தலைவராக இருப்பாங்க, பட்டியல் சமுதாயத்திற்கான தேசிய ஆணையத்தோட தலைவராக இருப்பாங்க, பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தோட தலைவர், அப்புறம் பெண்களுக்கான தேசிய ஆணையத்தோட தலைவராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்பது சட்டப்பூர்வமானது. இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை தலைமையோட எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இந்த தலைவரை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரை நியமிப்பு யாருன்னா குடியரசுத் தலைவர். இவர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயசு வரையில் இருப்பாங்க. இதில் வந்து 5 பிரிவுகள் இருக்குது. எத்தனை பிரிவுகளோ 5 பிரிவுகள் இருக்குது. என்னென்னா சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சியளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு. மாநில மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டில் 1997 ஏப்ரல் 17 உருவாக்குறாங்க. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1, ஒரு தலைவர் + 3 உறுப்பினர்கள். அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள பொதுப்பட்டியலின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிப்பது மாநில உரிமைகள் ஆணையம். மனித உரிமைகள் நிறுவனங்களில் சில: ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். இதெல்லாம் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 24. ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழி செய்யும் பிரிவு வந்து ஆர்டிகல் 39F. 6 to 14 வயசு வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிக்கிறது வந்து பிரிவு 45. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மாநாட்டின் பிரிவு 1 படி எத்தனை வயதுக்குட்பட்டவரும் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது. எந்த மாநாடுனா, எந்த வருஷத்த மாநாடுனா 1989ஆம் ஆண்டாண்டு. எந்த பிரிவுனா பிரிவு 1 படி. குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? நவம்பர் 20, 1989 நவம்பர் 20. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978, குழந்தைகள் ஆண்டு 1979. பிரிவு 45 வந்து ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 45. இலவச கட்டாய கல்வினா பிரிவு 21A. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. 15 வயது பூர்த்தி அடைந்த எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறது. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986 நமக்கு தெரியும். அந்த 1986 வந்து எத்தனை வயசு வரை உள்ளவங்களை வந்து இருக்கிறவங்கள தடை செய்யுது அப்படின்னா 15 வயசுக்கு வரையில் இருக்கிற குழந்தைங்கள வந்து வேலையில் ஈடுபடுவது தடை செய்யுது. சிறார் நீதி சட்டம் 2000. போக்சோ சட்டம் 2012. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து 1098. எந்த ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கணும்? 1979. 1955 பெய்ஜிங்கில் நடைபெற்ற 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உலக அளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி இருக்குது. பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 முதல் செயல்பட்ட யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு நிதி அமைப்பு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007. விதவைகள் மறுமண சட்டம் 1956. பெண்கள் திருமண வயது இந்து திருமண தடுப்பு சட்டம் 1955. பெண்கள் தங்கள் பெற்றோர்கள் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்யும் இந்து வரிசை சட்டம்
ஈட்டப்பட்ட ஆண்டு 1956. இந்து அதாவது பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபொழியாக பெறுவதை உறுதி செய்யும் இந்து வாரிசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. பத்திரிகைகள், செய்தித்தாள் போன்றன பெண்களை அநாகரிகமாக சித்தரிப்பு செய்வதை தடை செய்யும் அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1999. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்டத் தொழிலாளர் சட்டம் 51. சுரங்க சட்டம் 52. மகப்பேறு நலச்சட்டம் 1961. பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 2005. மனித உரிமைகள் 1893 ஜூன் 7ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிடோரியா என்னும் இடத்திற்கு தொடர்வண்டியில் முதல் வகுப்பில் வந்து காந்தியடிகள் பயணம் செய்கிறாரு. அப்புறம் வந்து எங்கன்னா பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல ஓடுமண்ணிலேருந்து தள்ளிடுறாங்க. எத்தனாவது முதல் வகுப்புலேருந்து எத்தனாவது வகுப்புக்கு போக சொல்கிறாங்கன்னா 3ஆம் வகுப்புக்கு மூணாவது போட்டிக்கு போக சொல்கிறாங்க. மனித உரிமை ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. 1945 ஐநா சபை தொடங்கப்படுது. ஐநா சபை நாள் வந்து அக்டோபர் 24. அதாவது நெல்சன் மண்டேலா வந்து 27 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை அனுபவிப்பார். அவரை வந்து எஃப்டி கிளார்க் வந்து 1990 வந்து விடுதலை செய்வார். 1994 வந்து பல்லின பொதுத்தேர்தல் நடைபெற்ற பொழுது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அதனுடைய தலைவரானார். இன ஒதுக்கல் கொள்கை யாரோட முயற்சினால முடிவுக்கு வருது அப்படின்னா மண்டேலா மற்றும் எஃப்டி கிளார்க். உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை UDHR எப்போனா 1948 டிசம்பர் 10 பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நடைபெற்ற 217A அப்படிங்கிற பேரறிக்கை அனைத்து உலக நாடுகள் மற்றும் அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனை ஆகும். இதில் மனித உரிமைகள் பேரறிக்கையில் வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 30 உறுப்புகள் இருக்குது. அடிப்படை உரிமைகள் என்னென்ன அடிப்படை உரிமைகள்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயம் மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமை. மனித உரிமைகள் அப்படிங்கிறது வந்து மனிதன் வந்து தன் மனத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ்கின்ற உரிமைகள். மனிதனின் வாழ்வில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள் இதில் அடங்கி இருக்குது. பன்னாடு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை மனித உரிமைகள். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அரசியலமைப்பில் காணப்படும் குடிமக்களின் ஆதார உரிமைகள் அடிப்படை உரிமைகள். சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தலாம். மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஆதரவாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகள் அடங்கும். அடிப்படை உரிமைகள் நமது நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுது. அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் வழிமுறை அப்படிங்கிறது ஆர்டிகல் 33. நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து நீதிமன்றம் அக்குடிமகனுக்குரிய உரிமையை மீட்டளிக்குமாறு அரசுக்கு ஆணையிடுகிறது. இது நீதி பேரணை அப்படிங்கிறாங்க. அடிப்படை கடமைகள் அதாவது நம்மளது அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1950 ஜனவரி 26. 1976 42வது சட்டத்திருத்தம்படி பகுதி 4 சேர்த்துறாங்க. அடிப்படை கடமைகளில் 11 அடிப்படை கடமைகள் இருக்குது.
மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பாதுகாப்பு சட்டம் பராமரிப்பு சட்டம் 2007. இது வந்து சட்டப்பூர்வமானது. இது நம்ம முதலே பார்த்துட்டோம். மனித உரிமைகள் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இது வந்து என்னென்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைய வழி செய்யும் வகையுறை பிரிவு 1 பிரிவு ஆர்டிகல் 21 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 93 இருக்குது. அது முன்னாடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அமைக்கிறாங்க. ஐநா சபை வந்து 1989 நவம்பர் 20 குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. எப்போ ஏற்றுக்குதுன்னா 1989 நவம்பர் 20. பிரிவு 21A வந்து என்னென்னா குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க 2009 வந்து ஒரு கல்வி உரிமை சட்டம் ஏற்றுறாங்க. அது பிரகாரம் 6 to 14 வயசு வரையிலுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்கிறாங்க. பிரிவு 21A. SOS அப்படிங்கிறது ஆபத்து காவலன் செயலி, ஆபத்து காலத்தில் உதவுறதுக்கு. போக்சோ சட்டம், போஸ்கோ அப்படின்னா தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. இதை வந்து 12 வயசுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை வந்து பாலின வன்கொடுமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த போஸ்கோ சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வராங்க. எப்போனா 2018 ஏப்ரலில் கொண்டு வராங்க. பச்மன் மஞ்சோ அந்தாளன் இளமை காப்பாற்று இயக்கம் வந்து கைலாஷ் சத்யார்த்தியால் கொண்டு வராங்க. பச்மன் பந்து அந்தோலன் இயக்கம் வந்து கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கியிருப்பார். இளமையை காப்பாற்று இயக்கம் இது வந்து எவ்வளோன்னா 86,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகளை இவர் காப்பாற்றியிருப்பார். இவரும் இவருடைய குழு உறுப்பினர்களும் 1998 என்ன பண்ணுறாருன்னா, உலக மக்களின் குழந்தை கவனத்தை ஈர்க்கிறதுக்காக 80,000 கிலோமீட்டர் நீளம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை நடத்துகிறாரு. குறைபாடுடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளை விட 3.4% அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு உலகளாவிய ஆராய்ச்சி ஒன்று சொல்லுது. அதாவது உடல் ஊனமுற்றவர்களே வந்து 3.4% வந்து அதிகமாக 3.4% அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசமைப்பு குழந்தைகள் உரிமை எதுனா ஆர்டிகல் 24, ஆர்டிகல் 45. 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலையில் ஈடுபடக்கூடாது. 45 வந்து 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கணும் அப்படின்றாங்க. அதாவது 1989 என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்த சட்டம் கொண்டு வராங்க. அதில் வந்து முன்னோர்களோட சொத்தெல்லாம் பெண்களுக்கு உரிமை இருக்குது, சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1989 இந்து வாரிசுரிமை சட்டம் மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்து வாரிசுரிமை சட்டத்தில் 1956 திருத்தம் கொண்டு வந்து 2005 திருத்தம் கொண்டு வருது. இதில் வந்து மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்துல வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. நம்ம தமிழ்நாடு அரசு 1989 சொல்லிடுச்சு. பெண் தொழிலாளர் நலம் டாக்டர் BR அம்பேத்கர். சுரங்க தொழிலாளர் பெருகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர் நல நிதி, பெண் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், பெண் தொழிலாளருக்கான பேறுகால நன்மைகள், நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்கப் பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடை இருந்தது, அதை மீட்டெடுக்கிறாரு. இதெல்லாம் வந்து அம்பேத்கர் கொண்டு வராரு.
இடஒதுக்கீடு வந்து நமக்கு வந்து 69% தமிழ்நாடு இடஒதுக்கீடு இருக்குது. அதில் வந்து பிசி எவ்வளோ பிற்படுத்தப்பட்டோர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 26.5. பிசிஎம் எவ்வளோன்னா 3.5. எம்பிசி எவ்வளோ இருக்காங்கன்னா எவ்வளோ இடஒதுக்கீடு 20% இருக்குது இடஒதுக்கீடு. எஸ்சிக்கு வந்து 18%, எஸ்டி வந்து 1%, மொத்தம் 69%. இதை பெண்களுக்கு வந்து 30% கொடுக்குறாங்க. அப்புறமேட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 4%, தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு வந்து எவ்வளோன்னா 20% அப்படின்னு ஒதுக்கி கொடுக்குறாங்க. இந்த திருநங்கையர்கள் வந்து எம்பிசி பிரிவின் கீழே மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவின் கீழே கொண்டு வராங்க. தகவல் அறியும் சட்டம் 2005 அக்டோபரில் கொண்டு வராங்க. தகவல் அறியும் உரிமை சட்ட செயல்பாட்டாளர்கள் யாருன்னா அருணா ராய், நிக்கில் தேவ். நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டங்களில் யாராவது ஃபைல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம 30 நாளைக்குள்ளே நம்ம பதில் தந்துடணும். தொழிலாளர் நலன்னா அம்பேத்கர் தொழிற்சாலை வேலை நேரம் குறிச்சிருக்கிறாரு. சங்கங்கள் வந்து கட்டாயம் அப்படின்றாரு. வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைக்கிறாரு. தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐ அமைக்கிறாரு. தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தில் வருங்கால வைப்பு நிதி இதெல்லாம் கொண்டு வராரு அம்பேத்கர். அதாவது ஆர்டிகல் 39B வந்து என்ன சொல்லுதுன்னா சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்லுது. ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். 39B ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது ஜான் எஃப் கென்னடி. ஒரு மனிதனுடைய உரிமையை வந்து அச்சுறுத்தப்படுது, ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுது அப்படின்னு சொன்னது ஜான் எஃப் கென்னடி. மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். மனித உரிமைகளுக்கு அடுத்து அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளில் தோன்றினது அப்படிங்கிறாங்க. மகாசாசனம் அப்படின்னா மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது 1615 இங்கிலாந்தால் உருவாக்கப்பட்டது. உரிமை மனு அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க 1628. உரிமை மனு அப்படிங்கிறது வந்து தி பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628. ஹெபியஸ் கார்பஸ் 1679 இங்கிலாந்து. ஹெபியஸ் கார்பஸ் 1679. உரிமை மனு 1628. மகாசசனம் 1615. இது எல்லாமே இங்கிலாந்து தான். ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு. பிரான்ஸோடது 1789 1789. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 91 1791. ஐநா வந்து 1945 அக்டோபர் 24 தொடங்குறாங்க. அக்டோபர் 24 வந்து ஐநா தினம்னு கொண்டாடுறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் மிகப்பெரிய சாதனைகள் ஒன்று மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியது. இந்த இலக்கு அடையிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகளுக்கான ஒரு ஆணையம் நிறுவது. எலினார் ரூஸ்வெல்ட்டின் வலுவான தலைமையால் வழிநடத்தப்பட்ட ஆணையம் உலகின் கவனத்தை ஈர்க்குது. எலினார் ரூஸ்வெல்ட் தான் இதுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. உலக மனித உரிமைகள் அறிவிப்பை ஐநா பொது சபையால் 1948 ஏற்றுக்கிறாங்க. இப்போ எங்கே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த மனித உரிமைகள் பற்றிய அறிவிப்பு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஐநா பொது சபையால் 1948 டிசம்பர் 10 அறிவிக்கிறாங்க. பொது சபை தீர்மானம் 217A கீழே மனித உரிமைகள் தினம் 1900 டிசம்பர் 10. இது வந்து சைரஸ் சிலிண்டர் கிமு 539. இது பாரசீகத்தின் முதல் மன்னர் மகா சைரஸ் வந்து அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாரு. இன சமத்துவத்தை நிலைநாட்டுறாரு. மேற்கூறியவைகளும் மற்ற ஆணைகளும் யூனிஃபார்ம் இல்லத்தில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவான சுட்ட களிமண்ணால் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் 6 அலுவல் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. இது உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் 4 விதிகளுக்கு
இணையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க UDHR. இதன் கொள்கைகள் பெரும்பாலான நாடுகளின் 185 நாடுகளுக்கும் மேலான அரசமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்குது. 500 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் எதுனா இந்த மனித உரிமைகள் ஆவணம் தான். மனித உரிமை பட்டணத்தில் 30 சட்டப்பிரிவுகள் இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1990 அக்டோபர் 12 தலைமையகம் புதுடெல்லி. ஒரு தலைவர் 8 உறுப்பினர். பதவிக்கால குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுறார். பதவிக்காலம் 5 to 70 ஆண்டுகள் வரை. இது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள். பிரிவு 24 என்ன சொல்லுதுன்னா, குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்து. 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வகை செய்து. 45 6 to 14 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் 6 வயது வரை பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்குது. இதெல்லாம் முதல்ல பார்த்துட்டோம். 1995 பெய்ஜிங்கில் 4வது உலக மகளிர் மாநாடு நடந்து. இங்கே பெய்ஜிங் மாநாட்டின் இலக்கிலை நடைமுறைவதற்காக யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. யூனிஃபார்ம் அப்படிங்கிறது 1995 செயல்பட்டு வருது. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் 1955. அதாவது இது என்னென்னா, திருமண வயது 21, பெண்களோட திருமண வயது 21 அப்படிங்கிறது சட்டமாகுது. இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் 61. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கான சட்டம், பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 2005. மகப்பேறு தடுப்புச் சட்டம் 1961. சுரங்க சட்டம் 52. தோட்ட தொழிலாளர் சட்டம் 51. எலினார் ரூஸ்வெல்ட் மனித உரிமைகளுக்கான ஆணையம் அமைக்கிறார். சைரஸ் சிலிண்டர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 97. குழந்தை உதவி மையம் 1998. வாழ்வியல் உரிமைகள்னா என்னென்னா, உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம். அரசியல் உரிமைங்கிறது வாக்களிக்கும் உரிமை. அடுத்த லெசன்ஸ் சமத்துவம். பேராசிரியர் லாஸ்கி அப்படிங்கிறார். என்ன எதை பற்றி சொல்கிறாருன்னா, சமத்துவத்தை பற்றி சொல்கிறாரு. சமத்துவத்தை பற்றி சொல்கிறவர் யாருன்னா லாஸ்கி. சமத்துவம் என்பது சமூகம் நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகவும், முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதத்தை ஏவி டைசி 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொதுத்தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து 1971 தான் கொடுக்குறாங்க. இந்தியாவில் தேர்தலில் போட்டியிட 25 வயது பூர்த்தியாகியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 2017ஆம் ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் 5ஆவதாக இருக்குது. அதாவது பெண்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்க யாருன்னா, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ், கோவிந்த ரானடே, தாதாபாய் சிண்டே, பேகம் ருக்கையா, சகாவத் உசேன், பேகம் ருக்கையா, சகாவத் உசேன், தாராபாய் சிண்டே, கோவிந்த ரானடே இவங்களாம். சமமான பாதுகாப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 சொல்கிறாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. பாதுகாப்பு தனிநபர் பாதுகாப்பு ஆர்டிகல் 21.
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் 14. பாகுபாடு சட்டை தடை செய்கிறது வந்து ஆர்டிகல் 15. பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு ஆர்டிகல் 16. தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிகல் 17. பட்டங்கள் ஒழிப்பு வந்து ஆர்டிகல் 18. அடுத்தது சமத்துவம் பெறுதல். ஒத்த கருத்து அப்படிங்கிறது வந்து தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்து அப்படிங்கிறத வந்து தான் ஒத்த கருத்து அப்படின்னு சொல்கிறோம். 27 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் வந்து நெல்சன் மண்டேலா 27 வருஷம் ஜெயில் வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரு. 1990 விடுதலை ஆகிறாரு. மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக இருக்கிறாரு. அதாவது எந்த ஒரு குடிமக்களுக்கும் எதிராக ஜாதி மத இனம் பிறப்பிடம் பாலினம் அடிப்படையில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 15 உண்டு. அம்பேத்கர் பற்றி அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாபா சாஹேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. 1915 எம்ஏ பட்டம் முடிக்கிறாரு. 27 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம். 1915 வந்து எம்ஏ, 1927 வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம். லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து டிஎஸ்சி பட்டம். வரைவு குழுவின் தலைவராக இருக்கிறாரு. அரசியலமைப்பின் தந்தையை கருதப்படுகிறாரு. இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றுறாரு. 1990 வந்து பாரத ரத்னா விருது இவருடைய இருப்புன்னு கொடுக்குறாங்க. பாபா சாஹேப்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரி எழுத்தறிவு தான் அதிகமாக இருக்கிறது வந்து கன்னியாகுமரி, கம்மியாக இருக்கிறது வந்து தருமபுரி. கன்னியாகுமரியில் எவ்வளோன்னா 91.75%, தருமபுரியில் வந்து 68.54%. இந்த 2011 கணக்கெடுப்பின்படி. பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது வந்து நீலகிரி, கம்மியாக இருக்கிறது வந்து தருமபுரி. பாலின விகிதம் நீலகிரியில் 1041 இருக்குது, கம்மியாக இருக்கிறது வந்து 946. தருமபுரி 946. நீலகிரியில் எவ்வளோ இருக்குது? 1041 இருக்குது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1931 பிறக்கிறாரு. 2015 இறக்குறாரு. அவுல் பாகிர் ஜெயினுலுப்லாப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பிறக்கிறாரு. 11வது குடியரசுத் தலைவர், மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எங்கெங்கே ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பு முடிக்கிறார். திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில் வந்து பட்டப்படிப்பு, சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பு, பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்றாரு. பாரத ரத்னா வந்து 1997 கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து 1997 பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. இவருடைய எழுதிய நூல்கள் என்னென்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா, எழுச்சி தீபங்கள், இதெல்லாம் இவருடைய இது. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1997 வந்து பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. 1931 பிறந்து 2015 மறைவு. 11வது குடியரசுத் தலைவர். எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா 2020 இதெல்லாம் இவருடைய நூல்கள். விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் பிறக்கிறாரு. 5 வயசுலேருந்தே இவர் வந்து செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. 2000, 2007, 2008, 2010, 12 உலக சாம்பியனாக விளங்குறாரு. 14 வயசுலேயே உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றாரு. 88ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆகிறாரு. 88 கிராண்ட் மாஸ்டர் ஆகிறாரு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வந்து 91-92 பெற்றாரு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 2007ஆம் ஆண்டில் நாட்டின் 2வது உயர் விருதான பத்ம விபூஷன் விருது வாங்குறாரு. 2007 பத்ம விபூஷன், 91 வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, அதே 2007 வந்து பத்ம விபூஷன் விருது வாங்குறாரு. 88 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர். இளவழகி சென்னை வியாசர்பாடியில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து 2008 பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் கேரம் சாம்பியன் பட்டத்தை வாங்குறாரு. முதல் கேரம் சாம்பியன் பட்டம்.
பிரான்ஸில் வாங்குறாங்க 2008. 2008 கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடிக்கிறாங்க. மாரியப்பன் தங்கவேலு இவங்க வந்து சேலம் மாவட்டத்தில் பிறக்கிறாரு. இவர் ஒரு கோட் சொல்லியிருக்கிறாரு, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவனே அப்படின்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. 2016 வந்து ரியோ பாரா ஒலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கார் இவர். அரசாங்கங்களின் வகைகள்: ஒற்றையாட்சி, கூட்டாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, ஜனாதிபதி ஆட்சி முறை அப்படின்னு வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அரசியலமைப்பின் வகைகள் அப்படின்னா அரசியலமைப்பு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்படாத அரசியலமைப்பு, கூட்டாட்சி, ஒற்றையாட்சி, நெகிழும் தன்மையுடைய அரசியலமைப்பு, நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு அப்படின்னு பிரிக்கிறோம். ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது எந்தெந்த ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது இறையாண்மை மிக ஓர் அரசு மட்டுமே, ஓர் அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்கிறது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை ஒற்றையாட்சி முறைக்கான உதாரணங்கள். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை இதெல்லாம் வந்து ஒற்றையாட்சி முறைக்கான உதாரணங்கள். பிரெஞ்சு அரசு அப்படிங்கிற பதம் வந்து பழைய பிரெஞ்சு வாதியான கவர்னர் அப்படிங்கிறது வருது. பழைய பிரெஞ்சு வார்த்தையான இது வந்து இயக்க, ஆட்சி செய், வழிநடத்த, ஆள் என்று பொருள் தரும். லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இயக்க, ஆட்சி செய், வழிநடத்த, ஆள் என்று பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்தும் பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. கூட்டாட்சி முறை வந்து அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. நாடாளுமன்ற ஆட்சி முறையை வந்து அதாவது நவீன மக்களாட்சி முறையை வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் ஆட்சி முறை அப்படின்னு இரு வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறை வந்து அமைச்சரவை அரசாங்கம், பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எங்கெங்கன்னா பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. இங்கே நாடாளுமன்ற அரசாங்க முறை பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. இங்கெல்லாம் வந்து நாடாளுமன்ற அரசு முறை காணப்படுது. இங்கே வந்து அதிபர் மக்களாட்சி முறை வந்து அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை இங்கெல்லாம் அதிபர் மக்களாட்சி முறை. இதை வந்து அதிபர் மக்களாட்சியில் அமைச்சரவையை கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்கிறோம். அதிபர் மக்களாட்சியில் வந்து அமைச்சரவை வந்து கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்கிறோம். இஸ்ரேலோட நாடாளுமன்றத்தோட பேர் வந்து கெசட். ஜெர்மனி வந்து பந்தேஸ்டாக். டென்மார்க்னா போக்டிங். நார்வேனா ஸ்டார்டிங். அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் அப்படின்னா காங்கிரஸ். ஜப்பான் டைட். பிரிட்டன் பார்லிமெண்ட். இதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்தோட பேர்கள். இந்திய மத்திய மாநில அரசுகளுடைய உறவு: சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். சட்டமன்ற உறவுகள்னா இதிலிருந்து 245 to 255, நிர்வாக உறவுகள்லாம் 255 to 263, நிதி உறவுகள்லாம் 268 to 294 வரை. இது வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு இருக்குது. மத்திய பட்டியலில் இப்போ 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள், இதில் 52 துறைகள் இருக்குது. மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இது வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு தத்துவம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ள மொத்த மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடு அப்படின்றாங்க. பூடான் அரசோட அமைப்பில் இடம்பெற்றுள்ள இக்கருத்து. இது வந்து எங்கே இருக்குன்னா பூடானோட அரசு அமைப்பில் இடம்பெற்றிருக்கு. 2008 ஜூலை 18 நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. GNHI அப்படிங்கிறது வந்து கிராஸ் நேஷனல் GNHI அப்படிங்கிறத வந்து 2008 ஜூலை 18 மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற பதத்தை பூடானோட 4ஆம் அரசனான ஜிக்மே சிங்கே வான்சுக் 1970 உருவாக்குறாங்க. நடைமுறைப்படுத்தப்பட்டது 2008 ஜூலை 18. உருவாக்குனது வந்து ஜிக்மே சிங்கே வான்சுக் 1970.
மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு, டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். நேரடி மக்களாட்சி மக்களே சட்டங்களை உருவாக்குறாங்க. அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பர். அரசியல்வாதிகள் நடைமுறை சட்டங்களின்படி ஆட்சி செய்கிறாங்க. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. நேரடி மக்களாட்சியில் எப்படி இருக்கும்? நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சியில் மக்கள் வாக்குகள் செலுத்தி விதிகள் சட்டங்கள் அவங்களே உருவாக்குவாங்க. எந்த நாடுனா சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் வாக்குகள் போட்டு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பாங்க. பிரதிநிதிகள் சட்டங்கள் விதிகளை உருவாக்குவாங்க. எந்த நாடுனா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். இதெல்லாம். நாடாளுமன்ற மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி அமெரிக்கா, கனடா. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளாக என்ன பண்ணுறதுன்னா உலக மக்களாட்சி தினமாக அறிவிக்குது. செப்டம்பர் 15 ஐநா சபை உலக மக்களாட்சி தினமாக அறிவிக்குது 2007. உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களில் மிகப்பெரியது எதுன்னா நம்ம அரசமைப்பு சட்டம் தான். உலகிலே முதலில் பெண்களுக்கு ஓட்டு வாங்கியது நியூசிலாந்து. 1893 ஐக்கிய யுனைடெட் கிங்டத்தில் எப்போன்னா 1918. அமெரிக்காவில் 1920. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இதன் காரணமாக உலக அழிவு பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 79% பேர் நம்மளுடைய மக்களாட்சி தன்மையில் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோமாப்பா. காலனியத்துக்கு பின்னே இந்தியாவின் மறுகட்டமைப்பு. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த கிராமங்கள் இந்தியாவோடு இணைக்கப்படுது. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்த பகுதிகள் பாகிஸ்தானோடு இணைக்கப்படுகிறது. இங்கிலாந்து பிரதமர் கிளமெண்ட் அட்லி 1947 பிப்ரவரி 20 லண்டனில் வெளியிட்ட அறிவிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1947 பிப்ரவரி 20 லண்டனில் வெளியிட்ட அறிவிப்பில் 1948 ஜூன் 30 இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. 1947 மார்ச் 22 வேவல் பிரபுக்கு பதிலாக மவுண்ட்பேட்டன் பிரபு வருவார். மவுண்ட்பேட்டன் பிரபு நடவடிக்கையில் இந்தியாவிற்கு அதிகாரம் மாற்றப்படுவதை அதிகப்படுத்துது. 1947 ஜூன் 3 மவுண்ட்பேட்டன் பிரபு ஜூன் 3 அட்லி அறிவித்த தினத்திற்கு முன்னதாகவே ஜூன் 3 என்ன பண்ணாங்க, ஆகஸ்ட் 2 இந்தியாவுக்கு சுதந்திரம். மவுண்ட்பேட்டன் என்ன பண்ணாங்க 1947 ஜூன் 3 மவுண்ட்பேட்டன் பிரபு அட்லி அறிவித்த தினத்திற்கு முன்னதாகவே 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. 1947 ஜூன் 14 மீரட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட்பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்கிறாங்க. 1947 ஜூன் 14 மீரட்டில் 1947 ஜூன் 14 மீரட்டில் இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட்பேட்டன் திட்டம் எங்கே எடுத்திருக்காங்க? மீரட்டில் ஏற்றுக்கிறாங்க. எப்போனா ஜூன் 14 1947. 1948 ஜனவரி 30 காந்தியடிகள் படுகொலையை அதாவது வகுப்பதும் பிரிவினையும் புதிதாக பிறந்த குழந்தையான இந்திய தேசத்தை பெரிதும் பாதிக்குது. இதுக்கு காந்தியடிகளோட படுகொலையே தொடக்கம் அப்படிங்கிறாங்க.
முஸ்லீம் லீக் இந்து முஸ்லீம் அடிப்படையில் இந்தியாவை பிரிவினை செய்வதற்கான கோரிக்கையை 1940 மார்ச்சில் லாகூர் மாநாடு முதல் தொடர்ந்து வலியுறுத்தி வருது. 1947 ஜூன் 3 வெளியிடப்பட்ட மவுண்ட்பேட்டன் திட்டத்தில் இந்த பிரிவினை கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது 1947 ஆகஸ்ட் 15 மவுண்ட்பேட்டன் திட்ட வெளியீடு இந்திய விடுதலை ஆகிவிட்டது கால அறிவு. அதாவது மவுண்ட்பேட்டன் திட்டம் வெளியிட்டு இந்திய விடுதலைக்கு எத்தனை நாள் இருந்தது அப்படின்னா 72 நாள் இருந்திருக்கு. ஆயிரத்தி 1947 ஜூலை 8 ரெட் கிளிப் வந்து இந்தியா வராரு. பஞ்சாப் பங்காளம் 2 எல்லை ஆணையங்களுக்கும் அவர் தலைமை பெறுகிறாரு. ஜூலை 8 வந்து ரெட் கிளிப் இருந்து வர்றாரு. பஞ்சாப் பங்காளம் 2 எல்லை ஆணையம் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. அதுக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1941 நடக்குது. 2ஆம் உலகப் போரோட நடுவில் பரபரப்பாக நடத்தப்பட்டதுனால பல தவறுகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. ரெட் கிளிப் அறிவிப்பு பல முரண்பாடுகளை கொண்டிருக்கிறது. மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தானோடு இணையும் என்ற தீர்மானத்தை பஞ்சாப் மாகாணம் சட்டமன்றம் நிறைவேற்றியது. பாகிஸ்தானோடு நிலத்தொடர்ச்சியை கொண்டிருந்த மாநிலங்களான சிந்து, பலுசிஸ்தான், வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் ஆகியவும் இதை பின்பற்றி தீர்மானங்கள் நிறைவேற்றின. வங்காள சட்டமன்றம் அந்த மாகாணத்தின் கிழக்கு பகுதி பாகிஸ்தானை சேரும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றியது. 1947 ஆகஸ்ட் 9 ரெட் கிளிப் அளித்த திட்டத்தின்படி அதுவரையில் பஞ்சாபின் பகுதியாக இருந்து வந்த 62,000 சதுர மைல்கள் கொண்ட நிலம் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்றாங்க.